சிறகின் உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைய செய்தி அலசலில் பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். சென்னையில் முதலமைச்சர் தலைமையில் கடந்த 2 நாட்களாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாநாடு நடந்து முடிந்திருக்கின்றது. அந்த மாநாட்டில் முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யார் தப்பு செஞ்சாலும் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதை வரவேற்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னன்னா, இப்போ பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் இப்போ அங்கே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? மக்களுக்காக சேவை செய்வதற்காகவா? ஏதாவது பதவியை வாங்கி அதிலிருந்து பணம் பண்ணுவதற்காக தான் போயிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவிலிருந்து பல ஆயிரம் கோடி ரூபா ஊழல் செய்த ஆள்கள் பூரா இப்போ அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற 5-6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ அவங்க பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அதே இடத்துல தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம் பிடிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல ஊழல்வாதிகளாக உங்கள் கட்சியில் சேர்றவங்களை நீங்கள் எப்படி அவங்கள கட்டுப்படுத்தி என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழும்புது. அதைத்தான் நம்மளும் கேட்குறோம். பல்வேறு கட்சிகளிலிருந்து ஊழல் செஞ்சுட்டு வர்றவங்களை உங்கள் கட்சியில் சேர்ந்து அவங்க அமைச்சரானா பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்தால் அவங்கள வச்சு நீங்கள் எப்படி நேர்மையான ஆட்சியை தர முடியும்? அப்போ அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்கு பதில் இல்லை. அதை போலவே கரூர் கூட்ட நெரிசலில் உயிர் இழந்தோரின் குடும்பத்தினரை சந்திக்கின்றார் முதல்வர் விஜய். எங்கப்பா, இப்போ தான் முதலமைச்சருக்கு ஞான உதயம் வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த துன்பியல் சம்பவம் நடந்தது, 27ஆம் தேதி. அப்பெல்லாம் அந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்காமல் பனையூர் பங்களாவுக்கு வரவழைச்சி ஒரு கண் துடைப்பிற்கு ஒரு துக்கத்தை விசாரிச்சுட்டு இப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு முதல்வராக மாறியவுடன் அதை எடுத்து ரீல்ஸ் போட்டு மக்கள் மத்தியில் சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தொடர்ச்சியாக ஏமாத்துறதுக்கான வேலை தான் இது நல்லா நமக்கு தெரியுது. இப்போ என்ன காலங்கலந்து நீங்கள் போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன போய் நீங்கள் நேரில் போய் ஆறுதல் சொல்லி போய் என்ன கிளிக்க போகிறீங்க அப்படின்னு அந்த குடும்பத்தின் சார்பில் சில பேர் கேட்குறது நம் காதில் விழுகின்றது. 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாராக இருந்து இசைத்தமிழை வளர்த்த ஒரு முக்கியமான ஆள் தான் அம்மையார், காரைக்கால் அம்மையார். அவங்களுக்கு மாங்கனி திருவிழா நேற்று காரைக்காலில் வெகு விமர்சையாக நடந்திருக்கின்றது. பல லட்சம் பக்தர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க, செய்தியையும் போட்டிருக்கின்றார்கள். கோயில் திருவிழாக்களில் சமூக ஏற்றத்தாழ்வுகளை அங்கீகரிக்க கூடாது ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றார். ஆமாம், இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் இந்த சாதி, அவன் அந்த சாதி, அவன் உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, இவன் தேரை வடம் பிடிக்கக்கூடாது, இவன் உள்ளே வரக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு தான் இன்று வரை இந்த போக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதியா? இறைவன் முன்னால் எல்லாரும் சமம்னு சொல்கிறீங்க, எல்லாருமே இறைவனுடைய படைப்பில் அவருடைய குழந்தைகள்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் ஜாதி பார்க்குறீங்களே ஐயா திருவிழாக்களில், கோயிலில், இதெல்லாம் தப்பியா அப்படின்னு நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் ஒருத்தர். என்ன நடக்குது என்று பார்ப்போம். அரசியலுக்கு வருகின்றாரா நடிகர் சூர்யா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டு அவருடைய நற்பணி இயக்கத்தில் ஒரு விழா நடந்திருக்குது. அதில் ஒருத்தர் சூர்யாவுடைய ரசிகர் வீரமணின்னு ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாரியா எங்கள் தலைவன் சூர்யா, அவனுடைய வருகையை எந்த தலைவனாலும் தடுத்து நிறுத்த முடியாதியா அப்படின்னு ஒரு பட்டாசை கொளுத்தி போட அது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அவர் இப்போ வீரமணியை கூப்பிட்டு, சூர்யா நீ என்னப்பா தேர் எழுத்து தெருவில் வர்றது மாதிரி நீ ஒன்று சொல்லியிருக்கிற, எதையாச்சும் ஒன்று மறுப்பை கொடுப்பா அப்படின்னு சொல்ல, அப்போ வீரமணி சொல்கிறாரு, என் தனிப்பட்ட முறையில் சூர்யாவை மேலே உள்ள மதிப்பில் நான் அப்படி சொன்னேன், யாரையும் காயப்படுத்துகிற லெவலுக்கு அப்படியெல்லாம் நான் சொல்லலை, அரசியலுக்கு வர்றாரா வரலையாங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு எஸ்கேப் ஆகியிருக்கின்றார். அதே போல் தமிழக அமைச்சர் பதவி விலக கோரி பல்வேறு போராட்டம் நடந்திருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சராக இருக்கின்ற சரத்குமார் அவரை பதவி விலக சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க, போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, அவர் ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிற ஒரு மைதானத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னமோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வெள்ளை கலராக இருக்குது. என்னடா அது போதைப் பொருளாடான்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்தோட, என் பிள்ளைக்கு மாத்திரையை உடைச்சி நைஸாக ஆக்கி உட முடியாத பிள்ளைக்கு வாயில் ஊட்டுறதுக்காகத்தான் நான் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்க, ஏன்டா உட முடியாத பிள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்குடா ஸ்டேடியத்துக்கு போனேன்? அதுக்கப்புறம் பார்த்தா புருஷனும் முண்டாட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் புள்ள பேசாமல் உட்காந்துருக்குது, அப்போ நீ மருந்தா இல்லை உனக்கு போதை மருந்தா அப்படின்னு கேட்டு தான் இப்போ கடுமையான போராட்டத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
இதற்கு வெற்றி கழகத்துடைய தலைவர் முதல்வர் விஜய் என்ன செய்ய போறாருன்னு நமக்கு தெரியல. கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா எதுக்காகன்னா, ஐநா மன்றத்தில் போய் இந்தியா சார்பில் பங்கேற்று தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கடன் இருக்குது, இந்தியாவை காப்பாற்றணும், ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை முன்னேற்றணுங்கிறதுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னாலும் கிடையாதுங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து சண்டையை போட்டுட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணையிடுவதற்காக இவர், அதே மாதிரி விராலிமலை விஜயபாஸ்கர் இப்படி ஒரு 6-7 டிக்கெட்டு பதவி வெறி பிடிச்சி அங்கே போயிருக்கு. அதுக்காக ராஜினாமா பண்ணியிருக்கிறதாக இதில் போட்டிருக்கிறாங்க. எங்கிட்ட வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ பாராளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் தோல்வி அதிர்ச்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீளவே இல்லை அப்படின்னுக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம கேட்க வரும்போது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த கூட்டணியில் நின்றுதான் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் இப்படியெல்லாம் முன்னுக்கு முரணாக பேசி திரியிறீங்களே, இது நியாயமா என்று உங்கள் கட்சிக்காரவங்களே உங்கள் அப்பாவையும் உங்களையும் கேள்வி கேட்டு ஒரு 150 பேர் நேற்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்களே, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா சார் அப்படின்னு வெளியிலேருந்து கேட்குறாங்க. திணிக்கப்படும் இடைத்தேர்தல் யாரானா இப்படி அழகா சொல்லியிருக்கிறாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த தேர்தல் வந்து திணிக்கப்பட்ட தேர்தல்டா, இடைத்தேர்தலெல்லாம் இருக்குதே இது மக்கள் மீது திணிக்கப்படுகின்றது. யாரும் வந்து தியாகம் செய்வதற்காக, மக்களுக்காக தியாகம் செய்வதற்காக ராஜினாமா செய்யவில்லை, பதவி விரித்து பணம் சம்பாதிப்பதற்காக, அமைச்சராகுவதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓடியிருக்காங்க. பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த இடைத்தேர்தலெல்லாம் திணிக்கப்படுகின்ற தேர்தல்ரா அப்படின்னு சாட்டை சுழட்டி அடிச்சிருக்கின்றாரு. அந்த பகிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி முதல்வரை பார்த்து, என்எல்சி பங்குகளை தனியாருக்கு விற்க போகிறாங்க ஐயா மத்திய அரசு, தயவு செய்து அந்த பங்குகளை தமிழ்நாடு அரசே நீங்களே வாங்குங்க ஐயா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார். அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா தமிழக அரசியலுக்கு ஆரோக்கியமானது இல்லைன்னு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை திருமாவளவன் கொளுத்தி போட்டிருக்கிறாரு. என்ன கூத்துனா, இவரும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு பெரிய முட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னே தெரியும். திமுக காரனே ஆச்சரியப்பட்டு அட்டாக் வர்ற அளவுக்கு திருமாவளவன் அண்ணன் தொடர்ச்சியாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ திடீர்னு தாவேகாவுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பித்து அதில் மந்திரி பதவியும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலேருந்து கொத்து கொத்தா தாவேகாவுக்கு வர்றது இது ஒன்றும் ஆரோக்கியமானது இல்லைப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன நினப்பில் அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு நமக்குன்னு தெரியலை. இந்த பக்கத்து முன்னாள் முதல்வரின் போலி பிம்பம் விரைவில் உடையும்னு சொல்லிட்டு விஜய் மீது ஒரு பெரிய தாக்குதலை வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா வந்து தொடங்கியிருக்கிறாரு. எல்லாமே நடிப்பு, எல்லாமே ரீல்ஸ் ஒன்றா இருக்குது, ரியல் ஒன்றா இருக்குது. இவர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு மக்களை, நடிக்கிறாரு, சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு. தூக்கி வெளியில் போடுங்க ஐயா, இந்த பிம்பம் உடையும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல தான் திரும்பவும் போட்டிருக்கிறாங்க, அமைச்சரை பதவி நீக்க கோரி தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியினர் போராட்டம்னு போட்டிருக்கிறாங்க. அமைச்சர் எப்போ பதவி விலக போகிறாருன்னு தான் தெரியலை. கார்கே உட்பட 8 பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றிருக்கிறாங்க நேற்று. அதாவது இவங்க போய் இப்போ மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்தோட உரிமையை பற்றி பேசி எல்லா உரிமையும் பெற்று தந்துடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. பார்ப்போம், இவங்க போய் மாநிலங்களவையில் போய் என்ன மாதிரியான ஆணியை பிடுங்குவார்கள் என்று போகத்தான் தெரியும். மணமகிழ் மன்றங்கள் தொடங்குவதற்கு 15 லட்சமாக இருந்த தொகையை 30 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார் லைசன்ஸு வாங்கணும்னா, FL2 வாங்கணும்னா 15 லட்சம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது 30 லட்சமாக உயர்த்துனதுனால புலம்பல் சட்டம் கேட்டு இருக்கின்றது. எப்படி நாங்கள் இவ்வளோ இன்னும் எவ்வளோ பேரை குடிக்க வச்சு நாங்கள் கட்டின காசை சம்பாதிக்க முடியும், இப்படி ஏற்றிக்கிட்டே போறீங்களேன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மதுப்பிரியர்கள் வந்து மதுவை வந்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்கன்னு இன்னொரு பக்கம். ஆனால் மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் பூரா மது ஆலைகளை நிரந்தரமாக மூடுங்க, மதுவுக்கு தடை விதிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்தால் மதுவுக்கு தடை விதிப்போம். திமுக ஆட்சியில் பலாயிரம் மக்கள் மதுவினால் பாதிக்கப்பட்டு இந்த நாடே போதையில் தள்ளாடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார் முதல்வர் விஜய். இன்றைக்கி வந்து பார்த்தாக்க அவங்க கட்சியே தள்ளாடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி, யாருன்னா முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு வந்து மத்திய குற்றப்பிரிவு வந்து அழைப்பானை கொடுத்துருக்கு, நீ மோசடி பண்ணியிருக்க அப்படின்னு. இவர் மட்டுமா பண்ணியிருக்கின்றாரு? எல்லா அமைச்சரும் தான் பண்ணான். அதிமுகவிலையும் பண்ணான், திமுகவிலையும் பண்ணான். இப்போ தாவேகாவிலையும் அடுத்த 5 ஆண்டுக்கு அப்புறம் தெரியும் யார் யார் என்னென்ன ஊழல் பண்ண போகிறாங்கன்னு. எத்தனை பேருக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்க போகிறீங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை.
அதே மாதிரி தான் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பதிலளிக்க உச்சநீதிமன்றம், அதுவும் ஊழல் வழக்கு தான். என்னையா அது திரும்புகிற பக்கமெல்லாம் ஊழல் ஊழல் ஊழல்னா என்னைக்கியா ஊழல் ஒழிகிறது அப்படின்னு நமக்கு கவலையாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கின்றது. பள்ளி பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, அந்த பாடத்திட்டத்தை தயாரிக்கின்ற குழுவிற்கு நம்ம ஐயா விஞ்ஞானி இஸ்ரோவுடைய மூத்த பொறுப்பில் இருந்தார்ல மயில்சாமி அண்ணாதுரை, அவரை போட்டிருக்கிறாங்க. வரவேற்போம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டு பாடத்திட்டம் உலகத்தரம் வாய்ந்த பாடத்திட்டமாக மாற வேண்டும், அனைவரும் தாய்மொழி வழி கல்வியில் படிக்க வேண்டும். அப்படிதான் மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள், ஐயா அப்துல் கலாம் போன்றவர்கள் எல்லாம், இஸ்ரோவில் வேலை பார்க்கின்ற பல்வேறு விஞ்ஞானிகள்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்துத்தான் இவ்வளோ உயர்ந்த பொறுப்புக்கு வந்தாங்க. ஆனால் இந்த அரசு ஆட்சிக்கு வந்தவனையே 1000 தனியார் பள்ளிக்கு புதுசாக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இன்னும் பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு ஊக்குவிக்கின்ற வகையில் ஆங்கில வழி கல்விக்கு இவங்க முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இதையெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டும் அப்படின்னு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க மனுக்கள் தொடர்ந்து விசாரிக்கப்படும் அப்படின்னு சட்டப்பேரவை செயலாளர் உயர்நீதிமன்றத்தில் போய் மனு கொடுத்திருக்கிறார். ஏன்னா உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டுருச்சு. ஒருத்தர் போய் வழக்கு தொடுத்துட்டார். யார்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டப்பேரவை கொறடா இருக்கின்ற அக்னி கிருஷ்ணமூர்த்தி போய் இப்படி 4 பேர் ராஜினாமா பண்ணது பொருந்தாதுன்னு, இப்போ அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் எல்லாம் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 6 பேரும் ராஜினாமா பண்ணது செல்லாது, இது திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாருன்னு பொறுத்து இருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். செய்தி என்னன்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்திலிருந்து கேரளம் வெளியேறினா 2000 கோடி இழப்பு ஏற்படுப்பா அப்படின்னு அங்கே புதிதாக அமைச்சரவை அமைத்திருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற விடி சதீசன் அமைச்சரவையிலிருந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க. 2000 கோடி நட்டம் ஏற்படும். அப்போ பிஎம் ஸ்ரீ ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கக்கூடாதா? ஏற்கனவே பினராயி விஜயன் தலைமையில் அதை எங்களுக்கு தேவையில்லை, அந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அதை ஏற்றுக்கிறதா இல்லையா? அப்படி ஏற்றுக்காமல் போனோம்னா 2000 கோடி ரூபாய்க்கு மேலே நட்டம் ஏற்படுமே, என்ன செய்கிறதுன்னு அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறதாக ஒரு செய்தியை போட்டிருக்கின்றார்கள். அகிலேஷ் யாதவ் அங்கிட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, ராமருக்கு துரோகம் பண்ணிட்டியா பாஜக? ராமரை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணி அதிகாரத்துக்கு வந்தீங்க, அந்த ராமருக்கே துரோகம் பண்ணிட்டீங்கய்யா. ஏன் அப்படின்னா, அயோத்தி ராமர் கோயிலில் பல லட்சம் கோடி ரூபா காணிக்கையை ஊழல் நடந்திருக்கின்றது. அந்த ஊழலை இப்போ கண்டுபிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சாமியே நீ ஏன் மாற்றிட்ட அப்படின்னு சொல்லி சாமியை ஆசாமியாக்கிட்ட, ராமருக்கு துரோகம் பண்ணிட்ட அயோக்கிய பெயர்களை அப்படின்னு கடுமையாக அங்கிட்ட ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார். நேற்று கூட நம்ம பிரதமர் நரேந்திர மோடி பயணத்தை செஷல்ஸ் தீவுக்கு போயிருந்ததை பற்றி விரிவாக சொன்னோம். இன்னைக்கு கூட அதே மாதிரியான ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. இந்தியா வம்சாவளியினரோடு அங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் தரிசனம் பண்ணி இவருக்கு சிறப்பு வரவேற்பு கொடுத்து பரிவட்டமெல்லாம் கட்டி பல்ல இழிச்சிக்கிட்டு ஹேன்னு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் செய்தியாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் எங்கே போனாலும் தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை என்பது இதிலிருந்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. பெட்ரோல் டீசல் மீதான கட்டுப்பாடு ஜூலை மாதம் முதல்ல குறைக்கப்படும், நீக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கட்டுப்பாடு ரைட்டு, ஆனால் விலையை எப்போது குறைப்பீங்க? சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருச்சு. ஹார்முஸ் ஜலசந்தி அமைதியாக்கப்பட்டு மீண்டும் கப்பல் போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்குது. கச்சா எண்ணெய் விலை குறைஞ்ச பிறகு எல்லாத்தையும் விலை குறைக்க வேண்டியதானே ஐயா அப்படின்னு மக்கள் ஆர்வமாக கேட்குறாங்க. ஆனால் கல்லூரி மங்கிய மாதிரி இவங்க பேசாமல் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அதே போல் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கொண்டாட்டமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. கனடா நேற்று கோலை போட்டு அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருப்பதாக, ஆப்கான் நிலையில் பாகிஸ்தான் தாக்குதல் 29 பேர் இறந்து போட்டதாக போயிருக்கிறாங்க. உலகம் முழுக்க இப்படித்தான் அப்பாவி மக்கள் மீது தீவிரவாதம் பயங்கரவாதம் என்கின்ற பேரில் இப்படியான தாக்குதலை வல்லமை மிக்க நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் இன்னைக்கு இதுக்கெல்லாம் எண்டு கார்டு போட போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அமெரிக்கா ஈரான் தாக்குதல் தற்காலிக நிறுத்தம், அடுத்த கட்ட பேச்சு குறித்து இருதரப்பும் முரண்பட்ட தகவலை பேசுகிறதாக போட்டிருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு 14 அம்சம் கொண்ட திட்டத்தை அமெரிக்காவும் ஈரானும் போட்டு ஒரு ஒப்பந்தம் பேசி கொண்டு இருக்கின்றையிலேயே 2 நாடுகளும் போர் ஒப்பந்தத்தை மீறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையிலே திரும்பவும் ஒரு இடைக்கால ஒப்பந்தத்தை போடுவோம். இப்படி பல்வேறு முக்கிய செய்திகள் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த செய்தி அலசில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.